கொட்டிட்டு இருக்க? டாக்டருக்கு பிறந்த நாள் பரிசா இதெல்லாம் வந்தது. அவருக்கு முக்கால் எனக்கு காலு. இத வித்தோன்னு வச்சுக்கோ, 100 150 வரும். உனக்கு நைலக்ஸ் புடவை வாங்கி தர, கட்டிக்கோ. இப்படி திருட்டுத்தனமா சம்பாரிச்சு அதுல புடவை வாங்கி கட்டினா அது உடம்புல நிக்காதியா? நிக்காம வழுக்கி வழுக்கி விழுவன்றியா? அதையும் பாத்துருவோம். ஐயோ, உன் புத்தி ஏன்டா இப்படி போதா? அடி போடி. ஏ வள்ளி, எங்கடி போற? ஐயாவுக்கு காபி கொண்டு வரமா? நேத்து ஏதோ முக்கியமான ஆபரேஷனா, அதை முடிச்சிட்டு நர்சிங் ஹோம்ல இருந்து வரும்போதே மணி 4 ஆயிடுச்சு. வந்ததும் அவனுக்கு நானே ஹார்லிக்ஸ் கரைச்சு கொடுத்துட்டேன். இப்ப அவன் எழுப்ப வேண்டாம், நல்லா தூங்கட்டும். சரிம்மா. வள்ளி, அம்மா கறிகாலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். காய்கறி வாங்க போனவன் ஏன்டா இவ்வளவு லேட்டா வர? சொன்ன வேலையை கொடுத்துட்டு வரதா இருந்தா உடனே வரலாம். நான் தான் கொடைவினேன். 4 ரூபாய் கிலோ உருளைக்கிழங்குன்னா 3 ரூபாய் போடுற வரைக்கும் விட மாட்டேனே. பா, வாட்ச்மேனுக்கு 10 பைசா பொடி கொடுத்துட்டு வெங்காயத்தை தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு வந்துட்டேன். என்னடி போஸ் கொடுத்துட்டு நிக்கிற? புருஷங்கார கறிகாயோட நிக்கிறான். வாங்கி டாக்டர் காபி கொண்டு போனேன், அம்மா தான் வேண்டான்ட்டாங்க. ஐயோ, காபி பாழாயிடுமே. இது எப்படி? அம்மா, அதை நான் வாயில ஊத்திக்கிறேன். என்ன வீடு விரிச்சோன்னு இருக்குது? அம்மா எங்க? டாக்டர் எங்க? தெரிஞ்சவங்க வீட்ல ஏதோ நிச்சயதார்த்தமா, அதுக்காக டாக்டர் அம்மாவும் போயிருக்காங்க. அப்போ நாம 2 பேரும் தான் இந்த பங்களாவுல தனியா இருக்கோம்னு சொல்லு. அதுக்கு என்ன இப்போ? ஐயோ, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. இந்த அழகான பங்களாவுல யாரோ இல்லாத நேரம் பார்த்து நீயும் நானும் ஜமாய்ச்சிட்டோம். மூஞ்சி ஆள பாரு. அது இல்லடி, டாக்டர் மாதிரி இந்த சேர்ல நான் உட்காருவேன். உன் தங்க கையால இந்த டேபிள்ல நீ பரிமாறணும். யோ, ஏயா உனக்கு இந்த விபரீத ஆசையெல்லாம்? அதெல்லாம் வேண்டாயா, தப்புயா. டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறது தப்பா? என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் இருந்தா இதே போல 10 டேபிள் வாங்கி 10 தடவை எழுந்து உட்கார்ந்து சாப்பிடுவேன். அது என் இஷ்டம். ஆமா, இந்த மூஞ்சிக்கெல்லாம் 10 லட்சம் கிடைக்க போகுது. ஏண்டி, நாளைக்கு லாட்டரி சீட்ல தொபுகடின்னு 10 லட்சம் இருந்தா? யோ, அறிவு இருக்கா? ஏன் அப்படி கேக்குற? மூளை இருக்கான்னு கேக்குறேன். என்னடி உன் இஷ்டத்துக்கு சரமாரியா விடுற? இத பாரியா, போயும் 10 லட்சம் விழணும்னு ஆசைப்படுறியே, ஏன் 1 கோடி விழுகணும்னு ஆசைப்படக்கூடாதா? ஆமா, நான் ஒரு அல்ப பரதேசி. கோடின்னு ஆசைப்படக்கூடாது. குட்டு தலையில குட்டு. இத பார், எப்பப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் லொடுக்குன்னு அனுபவிச்சுடி. அதுதான் என்னுடைய பிரின்சிபல். அவங்க வர்றதுக்குள்ள அள்ளி கொட்டு, நான் அள்ளி வாயில விடுறேன். கொட்டுறேன். ஏண்டா, ஒருவேளை அவ வாய் முகூர்த்தம் பறிச்சு 1 கோடி ரூபாய் விழுந்தா என்ன பண்றது? 10 லட்சம் ரூபாய்க்கு 10 டேபிள்னா 1 கோடி ரூபாய்க்கு எத்தனை டேபிள்? சே, இதெல்லாம் கணக்கு பார்த்துன்னு இருந்தா முடியுமாடா? குத்து மதிப்பா கிடைச்ச டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட வேண்டியது தானே. வயிறு ரொம்ப நாள் சரி. என்னடி பிச்சைக்காரத்தனமா நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி இந்த தட்டுல போட்டு எடுத்துன்னு வர? போய் வெள்ளி தட்டை கொண்டா. வெள்ளி தட்டா? திருடத்தான் போகணும். ஏன் திருடி நீ மாட்டிக்கிற? கோடி ரூபாய் வரப்போது இல்ல, ஆளுக்கு ஒரு வெள்ளி தட்டு வாங்கு. ஏயா இப்படி கனவு காண்ற? கனவு தானடி, காண உடன். போய் ஐஸ் வாட்டர் எடுத்துன்னு வா. என்னது ஐஸ் வாட்டரா? குன்னூர்ல வந்து ஐஸ் வாட்டரா கேக்குற? மனுஷனுக்கு நேரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஐஸ் வாட்டர், பீர் பாட்டில் எல்லாம் செட்டப்பா இருக்கணும். இன்னொரு நாளைக்கு அம்மாவும் டாக்டரும் வெளியே போகாமையா இருக்க போறாங்க. அன்னைக்கு வச்சுக்கலாம் வெள்ளி தட்ட கதைய. வெள்ளி, நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. வேலைக்காரன் கடைசி வரைக்கும் வேலைக்காரனா இருக்க போறது இல்ல. நேரம் வந்துருச்சுன்னா அவனும் முதலாளியா மாறுவான். உன் வாயாலே நீ கெட போறியா? வாய் இருக்கிறதே கெடறதுக்கு தானடி. டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டா ஒரு அம்சமா தான் இருந்து கிடையாது. காரசாரமா அசைவம் ஒண்ணும் கிடையாதா? ஒரு கட்டை முட்டை. எங்க அந்த அம்மா சொல்லிருப்பாங்க, இன்னைக்கு அமாவாசை கிருத்திகன்னு. காலையில எழுந்தா பச்சை தண்ணி தலையில கொட்டிக்க வேண்டியது, ஊர்ல இருக்கிற விபூதி எல்லாம் நெத்தியில் இட்டுக்க வேண்டியது, ஓடுற ஃபேனு, ஓடுற சுத்தி இதெல்லாம் கையெடுத்து கும்பிட வேண்டியது. என் மீறி நான் இங்க வந்து சேர்ந்தேன். என்ன உப்பு சப்பே இல்லையே சாப்பாட்டுல? ஆமா, அந்த அம்மா உடம்புல ஊர்ல இல்லாத வியாதி எல்லாம் இருக்குது. பேர் தான் டாக்டருக்கு அம்மான்னு. அநேகமா அந்த அம்மாவுக்காகவே டாக்டருக்கு படிச்சிருப்பாரு போல இருக்குது அவரு. சரி சரி, இதெல்லாம் மறந்துட்டு ஸ்விம்மிங் பூல்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்திருக்குது, போய் பார்க்கலாம் வரியா? என்ன நான் கேட்டு அப்பா நீங்களா? தெரியாம தப்பு பண்ணிட்டப்பா. பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சுக்கத்தாயே. இந்த வேலைக்கார நாய் எப்பவுமே இந்த தரையில உட்கார்ந்துதான் சாப்பிடும். இன்னைக்கு நீ சொன்னாலே. நானா சொன்னேன்? சொன்ன நீ. முதுகு சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு, குனிஞ்சு குழம்பு ஊத்த முடியல, டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுங்கண்ணா. மா, நான் எங்க சொன்னேன்? சொன்ன நீ. கவனிரு மா, உங்க மேல நான் எவ்வளவு தெய்வ பக்தி வச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். பார்த்தனே, நீ சொன்னதெல்லாம் கேட்டனே. அதெல்லாம் அழிச்சிருங்கம்மா. எனக்கு தெரியும்மா இந்த டேபிள் வாழ்க்கை நிலைக்காதுன்னு எனக்கு தெரியுமா. இந்த பாவிதான். என்ன அது அநியாயமா இருக்கு? நான் எங்க சொன்னேன்? சொன்ன நீ.
வணக்கம் சார். என்ன வேணும்? என்ன வேணுமா? போட்டோ ஸ்டுடியோக்கு வந்துட்டு நாங்க என்ன காய்கறியா வாங்க வந்திருக்கிறோம், போட்டோ தான் எடுக்க வந்திருக்கிறோம். ஐசி. எனக்கு இன்னைக்கு கல்யாண நாளுங்க. அதை ஏண்டி பிரிக்கிற? இவ கழுத்துல நான் தாங்க தாலி கட்டினேன். இப்ப என்ன இங்க கொண்டாட வந்திருக்கீங்களா? கொண்டாட்டம் ஊட்டி போட்ல எப்படிங்க? இங்க போட்டோ எடுத்துக்க போறோம். பேஷா எடுத்துடலாமே. இங்க பாருமா, நான் வெறும் போட்டோகிராஃபர் மட்டும் இல்ல, பிரபலமான பத்திரிகை நிருபரும் கூட. பத்திரிகையில பேட்டி அது இதுன்னு ஏகப்பட்டது எழுதியிருக்கேன். ஜமாச்சிடுவோம். சரிங்க. டாக்டர் சிவா இருக்காரு, அவர்கிட்ட நான் வேலை பார்க்கிறேன். அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. ஃபேமஸ் மட்டும் இல்ல, ரொம்ப கைராசியானவர். எவனாவது ஒருத்தன் நொண்டினே போனான்னு வைங்க, அவங்கிட்ட டாக்டர் சிவான்னா நிமிந்து போ. அட என்னங்க நீங்க, எவன் ஒன்றுனா நம்மளுக்கு என்னங்க? இத பாருங்க, ராவு காலம் வர்றதுக்குள்ள போட்டோ அப்படிங்க. ஓஹோ, அது ஒண்ணு இருக்கோ. நெக்ஸ்ட் ரூம். நோ 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 நோ. என்னது வேண்டாம் வெறுப்பா முகத்தை திருப்பின மாதிரி? இப்படி இல்லம்மா, அப்படி. என்னங்க இப்படி அடிச்சிட்டீங்க? பொம்பளைங்களை தொட்டு பேசுற பழக்கம் என்னது? அது கெட்ட பழக்கம். ஸ்டுடியோவை கொளுத்தி போடுவேன். குன்னூர்ல என்ன பத்தி கேட்டுப்பார். ஒரு சகோதரி மாதிரி நினைச்சேன். சகோதர பாசம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இதெல்லாம் கமால் வேலை. ஒரு மேன். சும்மா இருங்க. நீ சுமாரி. இந்த பாரியா, சில பேரை பார்த்தா எனக்கு பிடிக்காது. இந்த போட்டோ எடுக்கிறவனுங்க, கையை பிடிச்ச ரேகை பாக்குறவனுங்க, கையை பிடிச்ச வளையல் போடுறவனுங்க, அளவு எடுக்கிறானுங்களே டெய்லர், இவனுங்க எல்லாம் என் வீட்டுக்கு வந்தாக்கா பொம்பளைங்களை நான் அண்ட விடுறதே கிடையாது. அட என்னங்க நீங்க இதெல்லாம் போய் பெருசு பண்ணிக்கிட்டு? விட்டா அவன் பெருசு பண்ணுவானே. பேசாம இருங்களேன். நீங்க போய் போட்டோ எடுங்க. நல்ல முடி எல்லாம் கொதி விட்டுக்க, மல்லிப்பூவை தூக்கி இப்படி விடு. அசப்பல பார்த்தா டிம்பிளுக்கு பாடிய மாதிரியா இருக்குடி. நான் எப்படி இருக்கிறேன்? அமிதாப் பச்சன் மாதிரி. ஐயோ கொன்னுட்டாளே. சரிங்களா அண்ணே? விளக்கெண்ண குடிச்ச மாதிரி நிக்காதீங்க, கொஞ்சம் பிறந்தன்மையா நல்லுங்க. நான் என்ன இப்ப அல்பதனமா நிக்கிறேன்? தங்கச்சி கொஞ்சம் நெருங்கி வாமா. அறிவு கட்ட முண்டம். நாங்க என்ன அண்ணன் தங்கச்சியா, புருஷன் முடிஞ்சாதியா? சரி, அண்ணன் அண்ணி கொஞ்சம் நெருங்கி வாங்க. அந்த முறைக்கு வா. நான் என்ன சொல்றேன்னா, மறுபடியும் வர்ற. கோ பேக், கோ பேக். இந்த பாரியா, நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காத. நல்லா எடு, மேல கொஞ்சம் போட்டு தரேன். ரெடி, ஸ்டெடி, ஸ்மைல். ஓகே. பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே. இந்த நாட்டுல யார நம்புறதுன்னே தெரியல. அதத்தாயா நானும் கேட்கலான்னு இருக்கேன். ஏயா போ, மூஞ்சிக்கெல்லாம் இயற்கையா கல்யாணம். ஒரு பொம்பளைக்கு துரோகம் பண்றவன்லாம் எப்படியா புருஷனா முடியும்? என்னடி திடீர்னு வரைச்சிக்கினே? முதலிரவனுக்கு நீ என்கிட்ட என்னையா சொன்ன? எல்லாரும் என்ன சொல்லிருப்பாங்களோ அததான் நானும் சொல்லிருப்பேன். வள்ளி, என் காத்து கூட பொறத்தியார் பொண்ணு மேல படவே படாது. நான் உனக்கு தானே சொல்லல நீ. இந்த வாரி கட்டில்ல பூவை சரசரமா தொங்க விட்டு தம்மா ஊதவத்தியை ஏத்தி வச்சா ஆட்டோமேட்டிக்கா இந்த டயலாக் தாண்டி வரும். அடச்சி வாய மூடியா. யார் இந்த பொண்ணு? பக்கத்துல நிக்க வச்சு இப்படி நெருக்கமா போட்டோ எடுத்திருக்கியே, யாருவோ சொல்லியா? யார் இந்த பொண்ணு? என்னையே கேக்குறியா? என்னை விட இவ எந்த விதத்துல வசதி? மூஞ்சி எல்லாம் காய் காயா காய்ச்சி தொங்குது. காய்ச்சா தொங்குது? நான் பார்க்கவே இல்லையே, காட்டு. காட்டுறேன். ஐயோ வள்ளி, சத்தியமா இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அட பாவி, இப்படி எல்லாம் போய் சொல்றியே. இந்த பாரு, இன்னையோட எனக்கு உனக்கு இருக்கிற உறவு அத்து போச்சு. இன்னைக்கே எங்க அண்ணனுக்கு தந்தி அடிச்சு சவுக்கோட வர சொல்றேன். சவுக்கு எதுக்குடி? பின்றதுக்கு தான். ஏய், என்ன உன் இஷ்டத்துக்கு ஏறினே போற? எனக்கு மட்டும் பேச தெரியாதுன்னு நினைக்கிறியா? உனக்கு மட்டும் அண்ணனா? எனக்கு அண்ணன் இல்ல. எனக்கு அண்ணன் இருக்கிறான். தந்தி கொடுத்து வர வைக்கிறேன். கண்ணோட வரான் பார். 6 தோட்டாவோட வரான். ஏய், நீ என்னடி யோக்கியம்? யார் இவன்? தோளோட தோள் நெருங்கி இருக்குதே, யார் இவன்? ஐயோ, எனக்கு தெரியாதியா. யார் ஏந்தாளு? சக்கலா சுந்தரி. யார் இது? ஓடே, நாம்பள 1000 செய்வேன், எனக்கு லைசன்ஸ் உண்டு. நீ தமிழ்நாட்டு பொண்ணு, பண்பாடு என்ன ஆவறது? அந்த பண்பாடு உன் மேல கேஸ் போடாதா? நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த போட்டோல இருக்கிறானே, அவனுக்கு என்ன அப்படி அழகு ஒழுவுது? இழைச்சு போன மிலிட்டரிக்கார மாதிரி இருக்கிறானே. ஐயோ, இந்த பாரியா, நான் சத்தியமா சொல்றேன், எனக்கு இவன் யாருன்னே தெரியாது. என்ன நம்பியா? இந்த பார், இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் சரிப்பட்டு வராது. உங்க அண்ணன் எதுக்கு சவுக்கு எடுத்துன்னு வரணும், எங்க அண்ணன் எதுக்கு கண்ணு எடுத்துன்னு வரணும்? நம்ம 2 பேரும் சைலண்டா பிரிஞ்சுப்போம். வெளி என்னையா? இதம்மா, இது வரைக்கும் நம்ம ஒன்னா நிம்மதியா வாழ்ந்தோம். இப்ப பிரிஞ்சிடறோம். That's all. ஆனா பகவான் நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கான் பாத்தியா? என்னது? இது வரைக்கும் நம்மளுக்கு குழந்தையே இல்ல. இருந்ததுன்னு வச்சுக்கோ, யார் பக்கம் போறதுன்னு தெரியாம பாவம் அந்த சிசு அல்லாடும். ஆமா இல்ல? கையெடுத்துரு, நம்ம பிரிஞ்சுட்டோம். ஓஹோ, இவ்வளவு தூரம் குழப்பாயிருச்சா? இப்படி ஆகும் நான் நினைச்சேன். யோ, நீ என்னையா சண்டையிலேயே நுழையிற, சமாதானத்திலே நுழையிற? நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதான் இந்த போட்டோகிராஃபர். போன தடவை படம் எடுக்க வந்தப்போ என் முகத்துல இடிச்சியா, அதான் அந்த கோபத்துல பழி வாங்கிட்டேன்.
இது ட்ரிக் போட்டோ. உங்க 2 பேருடைய உருவத்தையும் தனியா வெட்டி வேற ஒரு உருவத்தோட சேர்த்து மாஸ்க் பண்ணி மாத்திட்டேன். அட பாவி மனுஷா. நம்ம ஸ்டுடியோ அசிஸ்டன்ட் என்ன விட கொஞ்சம் சுறுசுறுப்பு. உங்களுக்கு ட்ரிக் போட்டோ அனுப்பிச்சிட்டான். இதுதான் ஒரிஜினல் போட்டோ. ஐ நம்ம 2 பேரும் தான். ஆமா நம்ம 2 பேரும் தான். யோ இந்நேரம் நீ வரலன்னு வை, ஒரு குடும்பமே பிரிஞ்சு போயிருக்கையா. இப்பதான் நம்ம சேர்ந்துட்டோம்ல. இது நல்லா இருக்கே, எடுத்துட்டுமா? யோ மறுபடியும் இதை வெட்டி ஒட்டி ஏதாவது பண்ணுவியா? சேச்சே, எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு இப்ப நெருங்கிட்டீங்க. கமான் கிளிக். ஓகே. ஏன் அலையற? ஆங்கிள் பாக்குறேன். அதெல்லாம் இங்க கிடைக்காதியா. போட்டோ எடுத்துக்கிறவங்க எப்போ வருவாங்க? இப்போ வந்துருவாங்க. எனக்கு ஸ்டுடியோல 1000 வேலை இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாம் கலரா மாத்தணும். என் டயத்தை இப்படி வேஸ்ட் பண்றீங்களா? என்ன பொல்லாத ஸ்டுடியோ வச்சிருக்கிற நீ? ஒரு திண்ணை மேல ரூம் கட்டி இருக்கிற. நான் எப்ப வந்து பார்த்தாலும் ஈ அடிச்சுன்னு இருக்கிற. ஒரு வேலை கிடைச்ச உடனே ஏறிக்கிறிய. சரி சரி, இப்படி நில்லு. எதுக்கு? போட்டோ எடுக்கணும்பா. வா 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 வா. ஒரு நல்ல போஸ் கொடுப்பா. லெஃப்ட் திரும்பு. இப்படி இல்லையா, இப்படி. ஏய் என்ன மூஞ்சில கை வைக்கிற? நான் வைக்க ஆரம்பிச்சேன்னா பயங்கரமா இருக்கும் தெரியுமா? சரி மன்னிச்சுக்கோப்பா, மன்னிச்சுக்கோப்பா. ஸ்டெடி, ரெடி, ஸ்மைல். சரி நீ போ. அட பாவி, எடுக்கவே இல்லையே நீ. உன்னை வச்சு ஒத்திக்க தான்ப்பா பார்த்தேன். அதுக்கே 5 பக்கம் சாய வச்ச என்ன? அந்த பொண்ணு வந்து நின்னு போட்டோ எடுக்கும்போது ஈஸியா இருக்குமேங்கிறதுக்காக. ரங்கா எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடிங்க. வணக்கம் சார். வணக்கம். இவங்க தானே? கொஞ்சம் இப்படி நில்லுமா. சார் இந்த முகத்துக்கு ப்ரொஃபைல் எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். மிஸ்டர், ப்ரொஃபைல் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டா ஒழுங்கு எடுத்து கொடுங்க, அதுவே போதும். ஓகே சார். ஓகே. ஓகே வா சார், ஒரு 100 காப்பி போட்டுட்டுமா? 100? பத்திரிகை விளம்பரத்துக்குன்னு சொன்னேன். தமிழ்நாட்டுல மொத்தம் 100 பத்திரிகை இருக்குதான். நத்திங் டூயிங். 1+3 போதும். வாமா. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு 8 காப்பி போட்டுறேனே. 8 நல்ல நம்பர். தம்பி. யார கூப்பிட்ட? ஒன்னதான்ப்பா. சீக்கிரமா போய் ஒரு டாக்ஸி கொண்டா. கூப்பிட்டது தம்பி, எடுத்துன்னு வர சொல்றது டாக்ஸியா? அவ்வளவு திமிரா அவனுக்கு? நடந்து போயா. சரி, டாக்ஸி துட்டம் பில்ல சேர்த்துறேன். அன்னைக்கு போட்டோ எடுக்க வந்திய அந்த பொண்ணு கூட பழைய நினைவெல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்லல? அந்த பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு அவங்க அப்பா அம்மா வராங்களாம். ரங்கா ரங்கா, அந்த அப்பா அம்மாவுக்கு மத்தியில பொண்ணை நிறுத்தி ஒரு போட்டோ எடுத்து பத்திரிக்கையில பேட்டி கொடுத்தா பத்திரிக்கைக்காரங்க பணம் கொடுப்பாங்க ஐயா. அலையற, உனக்கு பணம் வரும், எனக்கு என்னாச்சு? அதுல பாதியே நான் உனக்கு தர்றேன். இது நியாயம். எப்ப வர்ற பேட்டி எடுக்க? நாளை காலையில. அப்ப அப்பா அம்மாவை நான் அப்படியே பிளாக் பண்ணி வைக்கிறேன். ஓகே. ஐயா. யாரு நீங்க? டாக்டர் சிவா. அவரு வீடுதான் இது. பேப்பர்ல ஒரு பொண்ணு போட்டோ போட்டு விளம்பரம் வந்திருந்ததே, அது விஷயமா தான் நான் வந்திருக்கேன். ஏற்கனவே ஒரு கடிதம் கூட போட்டிருந்தேனே, நான் வரப்போறதாக. அது நீங்க தானா? டாக்டர் கூட சொன்னாரு நீங்க வர போறீங்கன்னு. வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. ஏங்க, நம்மளுக்கு எந்த ஊரு? மதுரை பக்கம். ஆமா, பொண்ணு இப்படி ஓடி வந்துடுச்சே, ஒரு கண்டிச்சு வளர்க்கலையா? பந்தோபஸ்தா இல்லையா? இந்த காலத்து பொண்ணுங்க எங்களை காப்பாத்திக்க எங்களுக்கு தெரியும்னு சொல்லுதுங்க. அதுங்க சொல்லிட்டா நீங்க விட்டுறதா? அதான் இப்படி அலையறீங்க நீங்க. ஏங்க, பொண்ணுக்கு என்ன வயசு? 18. சதய நட்சத்திரங்க. நட்சத்திரம்லாம் ஏமா எனக்கு சம்பந்தமா பேச போறேன்? அம்மா, இந்த மாதிரி ஓடி வந்துருச்சே, அது என்ன காதல் விவகாரமா இல்ல கண்டிப்பான கல்யாணமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. டாக்டர் எப்போ வருவாரு? நீங்க பேச்ச மாத்தாதீங்க. பொண்ணை பெத்துட்டமா, ரக்கையை கட் பண்ணி தான் வளர்க்கணும். ரக்கையோட விட்டீங்க, அதுங்க பறந்துரும். ஏன் என் குடும்பத்தை எடுத்துக்கோ, வாடிங்க. இதான் என்னுடைய சம்சாரம். பேரு வள்ளிங்க. ஏன் ஊர் என்னவா? வள்ளிப்பாளையம். உங்க ஊர் கண்டிஷன் எல்லாம் சொல்லு. எங்க ஊர்ல எல்லாம் வீட்டு வாசல்ல கோலம் போட மாட்டாங்க, கோடுதான் போடுவாங்க. எதுக்கு? பொண்ணுங்க தாண்டாம இருக்கணும்ன்றதுக்காக. அவ்வளவு கண்டிஷனுங்க. போட்டான் கண்டிஷன். உங்க அப்பா பொல்லாத கண்டிஷன் போட்டான். வாசல்ல கோடு போட்டவன் கொல்ல பக்கம் கோட்டை விட்டான். இந்த பொண்ணு தாண்ட பார்த்து தட்டிக்கிட்டு வந்துட்டேன். ஏன் சொல்றேன்? நான் எல்லாத்தையும் உஷாரா இருக்கணும். தயவு செஞ்சு டாக்டரை கூப்பிடுறீங்களா? ஏன் அவ்வளவு செழிப்பு உங்களுக்கு? பொண்ணை கூட்டிட்டு ஊருக்கு போறப்போ என்கிட்ட சொல்லாம போயிடாதீங்க. ஏன்? ஏன்னா பத்திரிகையில பேட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கிறேன். இந்த முகர கட்டி எல்லாம் பத்திரிகையில வரணுமா? என்ன? டாக்டர் வராரு. ஆமா, டாக்டர் வராரு. ஏ ரங்கா, வாயாங்க. என்ன போட்டோ? அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா வந்தாங்களா? வந்தாங்களே. பத்திரிக்கை பேட்டி விஷயமா சொன்னியா? சொன்னேனே. வெரி குட் வெரி குட். எப்ப அவங்க பார்த்து கேள்வி எல்லாம் கேட்கலாம்? ஏன் வயிற்றுச்சல் கிளப்புற? அவங்க நேரா வந்து அந்த பொண்ணை உத்து பார்த்தாங்க. இது என் பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. விஷயமே சப்புன்னு போச்சு. ஐயே. யோ, இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? இப்ப அப்பா அம்மா வந்தாங்களே, அவங்க பொண்ணு எதிர் வீட்டு பையனோட ஓடி போச்சான். பரவாயில்லையே, இது அந்த பொண்ணு கதையை விட நல்லா இருக்கே. ஓடி போன பையனையும் பொண்ணையும் சந்திச்சு ஒரு பேட்டி எடுத்தா நல்ல காசு கிடைக்குமே. கூடவே இருக்கிற பொண்ணை பத்தியே விசாரிக்க முடியல. இப்ப ஓடி போனவளை பத்தி நான் விசாரிக்கணுமா? ரங்கா, முயற்சி பண்ணாம நம்ம சம்பாதிக்க முடியாது. உன் வீட்டுல தங்கி இருக்குதே ஒரு பொண்ணு, அதுக்கு ஏதாச்சும் விசாரிச்சுக்கிட்டே இரு. டக்குன்னு ஞாபகம் வந்து அட்ரஸ் சொல்லிடுச்சுன்னு வை. பெத்தவங்க ஒரு பக்கம், பத்திரிக்கைக்காரங்க ஒரு பக்கம்,
பணத்தை கொட்டிக்கிட்டே இருப்பானுங்க. அப்படின்றடி இப்ப நீ என்ன பண்ற, உன் பாக்கெட்ல இருந்து ஒரு 50 ரூபாய் எனக்கு தரேன். இந்த அப்பகார எடுத்துட்டு வந்து கொட்டுறான் பாரு பணம், அதுல இந்த 50 எடுத்துக்கிறேன். இப்போ கைவசம் ஒண்ணும் இல்ல, அப்புறமா தர்றேன், வர்றேன். 50 ரூபாய்க்கு ஐவேஜ் இல்ல, கழுத்துல ஒரு கேமராவை மாட்டிக்கணும், வாயில ஒரு சிகரெட் வச்சுக்கணும். என்னங்க நல்லா இழுத்து பாரு, எவனாவது கேப்ல உள்ள புந்துற போறான். நல்லா இழுத்து பார்த்தாச்சு. இத பாரியா, இன்னைக்கு நம்ம ஊட்டி போட்டிங்ல போலானே. போட்டிங்கும் போலாம், அங்க ஷூட்டிங் நடக்குதா, அங்கேயும் போலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்க தம்பதிங்க ஒண்ணா கிளம்பிட்டீங்க? அறிவு இருக்குதா உனக்கு? தம்பதிகள் ஆனதுக்கு அப்புறம் இப்ப மேற்கே நான் கிழக்கவா போவேன்? ஆமா, நீ எங்க வந்த? இந்த ஞாபக சக்தி வராம ஒரு பொண்ணு இருந்ததே, அத பத்தி ஏதாவது விசாரிச்சீங்களா? ஏதாவது நியூஸ் உண்டான்னு கேட்டு போலான்னு வந்தேன். நீ இவ்வளவு அவசரப்பட்டா பிரயோஜனம் கிடையாதுயா. ஆனானப்பட்ட டாக்டர், மேல் படிப்பு படிச்சவரு, அவரே அந்த பொண்ணை குணப்படுத்த முடியாம அல்லாடுறாரு. அம்மாடி வள்ளி, உன் புருஷனுக்கு இது பத்தாது. ஏய், எது பத்தாதுன்ற நீ? இந்த சாமர்த்தியம். அதான பார்த்தேன். ஒண்ணுமில்லம்மா, அந்த பொண்ணுடைய அப்பன் ஒரு கோடீஸ்வரன் வையி, உன் பொண்ணு பலான இடத்துல இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சு எழுதி போடுறோம்னு வையி, பொண்ணு கிடைச்ச சந்தோஷத்துல ஆஸ்தியில பாதியை நமக்கு எழுதி வச்சிடலாம்ல. அடியாத்தி, அப்படி கூட கோடீஸ்வரன் பாதி ஆஸ்தி எழுதிடுவாரா? பணமா பெருசு. நானே அந்த பொண்ணுக்கு அப்பனா இருந்தா கண்டிப்பா எழுதுவேன். எதுல கண்ணா, எதுல எழுதுவ? பத்திரிகையிலையா? 40 பைசா டீயை குடிச்சிட்டு ஓசியில புகை விடுறவ நீயா எழுதுவ? அட நீ ஒண்ணு, அந்த ஆள் ஒரு பேச்சுக்கு தானே சொல்றாரு. அவரு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே கூட ஒரு ஆசை வந்திருக்கு. அந்த பொண்ணை நம்ம விடாம ஏதாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கணுமியா. நீ புத்திசாலி. அடிக்கடி என் கையை நிட்டுற. இனிமே வீட்டு பக்கம் நீ வரக்கூடாது. போட்டோ ஸ்டுடியோவிலே இரு, நீ கழுவினே இரு. சொல்றதை கேட்டுக்கியா? ரங்கா, திடீர்னு பொல்லாத சந்தேகம் வந்துருச்சு. ஏயா சந்தேகம் வருது? சந்தேகம் வரக்கூடாதியா? நம்ம போட்டிங் போலாமா? போலாயா? எனக்கும் போட்டிங்னா ரொம்ப ஆசை. பாதி லேக்ல கவுத்துருவேன், ஜாக்கிரதை. அட வாயா. உட்காருமா. மா, உன்னை தொல்லை பண்றோன்னு நினைக்காதம்மா. நல்லா யோசிச்சு உன் சொந்த ஊர் எதுன்னு சொல்லுமா. எனக்கு எந்த யோசனையும் வரல. எதையாவது நினைச்சா குழப்பமா தான் இருக்கு. இத பாருமா, குழப்பமா இருக்குன்னு யோசனை பண்றது விட்டுறாதமா. அதானே, மூளைய லூசா விட்டுடு. தலைய 2 அசைக்கு அசைக்கி ஒவ்வொன்னா கொண்டான்ற. நாங்க என்ன மொத்தமாவா கேக்குறோம்? இன்ஸ்டால்மெண்ட்ல கொடு. டாக்டர் உனக்கு பழைய ஞாபகம் வரலன்னு இங்கிலீஷ் வைத்தியம் பாக்குறது பிரயோஜனம் இல்லங்கற. அட சொல்லுங்க. அதாவதுமா, உனக்கு என்ன ஆயிருக்குது, ஒரு விபத்துல தலையில அடிபட்டு எண்ணங்கள்லாம் அப்படியே ஜாமாய் ஒரே இடத்துல தேங்குது. அதை அப்படியே பரவலா எடுத்துட்டு வரணும். நீ என்ன பண்ற, தலையில அடிபடாம செவுத்துல நங்கு நங்குன்னு முட்டிக்கோ, எல்லாம் வந்துரும். என்னால முட்டிக்கவும் முடியாது, மோதிக்கவும் முடியாது. எனக்கு கொஞ்சம் அமைதியா இருக்க விடுங்களேன். அமைதியா விடுங்க. நீ கேட்டதானே? யாரு நானா? உங்க வாயை வச்சிருக்கும் சும்மா இருங்க. என் வாயை வச்சுக்கின்னு நான் சும்மா இருக்கணும்ன்றியா? சீ, சும்மாரு. வாய முடியா. அம்மாடி, லேசா ஏதாவது யோசிச்சு சொன்னீங்கன்னா அங்கிருந்து ரூட்டு போட்டு பிடிச்சுக்குவேன் நானு. எங்களுக்கும் ஒரு 5000 10,000 கிடைக்கும். ஏமா, நீ எந்த ஊர்லமா பிறந்த? நான் எங்க பிறந்தேன்? என்ன நம்மளையே கேக்குது இது? ஏமா, நீ படிச்ச பள்ளிக்கூடத்து பேராவது ஞாபகத்துல வருதா? கரெக்ட்மா. பள்ளிக்கூடம் பேர் மட்டும் சொல்லு, மத்தத ஹெட்மாஸ்டர் கிட்ட கேட்டு நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நோ, ஐ அம் நாட் கெட்டிங் எனிதிங். ஒன்னு தெரியுது, இது கிராமம் இல்ல, சிட்டி. இங்கிலீஷ்ல பேசுது, கான்வென்ட்ல படிச்சிருக்கணும். அதானே. எந்த ஒரு கான்வென்ட்மா? மெட்ராஸா? இந்த சமுத்திரம் பீச் எல்லாம் இருக்குமே. அறிவு கட்ட முண்டம். பீச் சமுத்திரம் ரெண்டுமே ஒண்ணு தாண்டி. இப்ப நான் கேக்குறேன் பார். ஏம்மா, மதுரை கான்வென்ட்டா? அதான் காமாட்சி அம்மன் கோயில்லாம் இருக்குமே, அந்த ஊராம்மா? இப்ப நீதாயா குழப்பற. மதுரையில காமாட்சி அம்மன் கோயிலா, மீனாட்சி அம்மன் கோயிலியா? அந்த குழந்தைய போட்டு நீ குழப்பாத. நமக்குள்ள எதுக்கு சண்டை? அது கோயில் பேரை சொல்லட்டும், அதை வச்சு ஊர் பேரை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏமா, இந்த கோயில் பக்கத்துல குளம் இருக்கிற மாதிரி ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? கிழிஞ்சது கிருஷ்ணகிரி வரைக்கும். கோயிலுன்னா பக்கத்துல குளம் இருக்குண்டி. நீ கம்முன்னு இரு, நான் கேக்குறேன் பாரு. ஏம்மா, நீ சின்ன வயசுல பாண்டிகிடி ஆண்டி இருந்தீங்கன்னா கூட அடிச்ச பொண்ணு அது பேரை சொல்லு, அங்கிருந்து ரூட் போட்டுக்கிறேனா? என்ன ஏன் இப்படி தொல்லை பண்றீங்க? மா, தொல்லை பண்ணலமா. இப்ப நான் உன்னை சும்மா விட்டுறேன். ராத்திரி பூரா நல்லா தூங்கு. காலையில இருந்து ஏதாவது ஞாபகத்துக்கு வந்ததுன்னா உடனே இந்த டைரியில எழுதி கொடுமா, நான் பாத்துக்கிறேன். பெரிய நியூஸன்ஸா போச்சு. அந்த பொண்ணு போயிடுச்சேன்னு அனாவசியமா நீ விட்டுறாத. சரி. அது எங்கெங்க போய் நிக்குதோ அங்கெல்லாம் நீ நில்லு. சரி. அது படுத்துக்குச்சின்னு வச்சுக்கோ, லொடுக்குன்னு நீயும் படுத்துக்கோ. அது தூங்குனா நீ தூங்க கூடாது. அது தூக்கத்துல ஏதாவது உளரும், அதை உடனே டைரியில நோட் பண்ணிக்கிறேன். அங்க இருந்து நான் ரூட் போட்டுக்கிறேன். லட்சுமிமா, 2 நாளா நானும் பாக்குறேன், ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. நீங்க தெளிவா இருக்கிறப்பவே கொஞ்சம் யோசிச்சு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்குமா? நான் யாருன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஐயோ, ஞாபகத்தை விட்டுறாதீங்க, ஞாபகத்தை விட்டுறாதீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. பச்சை பசேல்னு வயல்வெளி. பச்சை பசேல்னு வயல்வெளினாக்கா தஞ்சாவூர். அட ஆமா. அதை தாண்டி ஒரு பாடஞ்ச கோபுரம் தெரியற மாதிரி இருக்கு. நிறுத்தாதீங்க, சொல்லுங்கம்மா.
அந்த பாடஞ்ச கோபுரத்தை சுத்தி பெரிய வவா கூட்டம். நம்மளுக்கு எதுக்குமா வவால் எல்லாம்? அதானே. நீங்க நேரா வீட்டுக்கு போயிடுங்கன்றேன். கொஞ்ச தூரத்துல 3 கட்டு வீடு, சின்னி விளக்கு தெரியுது. ஒரு கட்டுக்கு ஒரு சிமினி விளக்கு, அப்ப 3 கட்டுக்கு 3 சிமினி விளக்குன்றீங்க. ஆமா, தூரத்துல பெரிய மீசையோட ஒரு பெரிய போட்டோ தெரியுது. உங்க அப்பாரு போட்டோவாமா? இல்ல, எங்க தாத்தாவுக்கு தாத்தா போட்டோ மாதிரி தெரியுது. அதுவும் மாதிரி தாத்தா தானா? ஐயா கன்ஃபார்ம்டு தாத்தா இல்லையா? குறுக்க பேசாதீங்க, மறந்துற போது. அந்த போட்டோ பக்கத்துல ஒரு அருவா மாட்டி இருக்கு. ஆமா, அருவா எதுக்கு? வயக்காட்டுல களை எடுக்கிறதுக்கு. நீங்க சும்மா இருங்க, நீ சொல்லுமா. மாட்டி இருக்க அருவா, அதுல ஒரே ரத்தக்கரை. பாத்தியா? பக்கத்துல புலித்தோல் வேற. புலித்தோலா? என்னங்க இது? இந்த ஜென்மத்து ஞாபகம் வந்த மாதிரி எனக்கு தெரியல. பூர்வ ஜென்மத்து ஞாபகத்தை சொல்லுது போல இருக்கு. எந்த ஜென்மமா இருந்தா நமக்கு என்ன? ஆள் தெரிஞ்சா போதாதா? நீ சொல்லுமா. அந்த போட்டோல இருந்தவரு பேரணுமா? அவர் பேரு சொல்லுங்க. போச்சே. பள்ளிக்கூட பசங்க விவகாரமா போச்சு. போட்டோ சொன்ன, பெரியவர் சொன்ன, மீசையெல்லாம் வச்ச, பேரை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையே. ஆமா, இது வரைக்கும் நான் என்ன சொன்னேன்? போச்சுடா. திரும்பி சொல்ற மாதிரியா நீ சொன்ன? என்னமோ ரத்தம், கத்தின, அதுக்கப்புறம் புலித்தோல். கவலைப்படாதீங்க, அடுத்த தடவை நல்லா யோசிச்சு ஞாபகப்படுத்தி சொல்றேன். இப்ப என்ன விட்டுருங்க. சரி. இதுல இப்ப என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னா, அந்த பொண்ணு இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மண்ணாங்கட்டி நம்ம தொல்லை தாங்க முடியாம ஏதாவது ஒண்ணு சொல்லி வைப்பேன்னு இட்டு கட்டி சொல்லிட்டு போயிருக்கு. இட்டு கட்டியா பேசிட்டு போதது எனக்கு ஒண்ணு தெரியுது. நீ என்ன மறக்க போற, நான் உன்னை மறக்க போறேன். அவ்வளவு குழப்பங்க உண்டா இருக்குதுங்க. இவ்வளவு பாடுபட்டு தண்ணியை ஊத்தி செடியை நான் வளர்க்க வேண்டியது, எவ்வளவு பூவை கிள்ளி பிச்சோடால வச்சு. வாயா போட்டோ. ஏன்பா பத்திரிக்கைக்கு நியூஸே கொடுக்கறது இல்லையா? அந்த பொண்ணுட்ட ஏதாச்சும் பேசுனியா? உனக்கு ஏதாவது புரிஞ்சதா? ஒண்ணு புரிஞ்சுது. டாக்டரும் அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஐயே, கல்யாணமா? யோ, அவங்க ஏதோ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. நீ ஏன் சலிச்சுக்கிற? இல்ல, வர்ற வரும்படி பாதிக்குமேன்னு பாக்குறேன். இத பாரியா, ஒரு விதத்துல அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது நல்லதுயா. அந்த பொண்ணு கிட்ட விஷயத்தை வாங்குறதுக்குள்ள நான் அல்லாடி போயிட்டேன். சரி, கல்யாண விஷயத்தையாவது பத்திரிக்கையில போட்டுட்டுமா? இரியா, இன்னும் அவங்களே இன்விடேஷனே பிரிண்ட் பண்ணல. அதுக்குள்ள ஒரு கையில வச்சுக்கிறேன், ஒரு கையில பேப்பரை வச்சுக்கிறேன். கண்ணா, நான் சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டையும் ஒட்டு புறப்படு. ஷோபா,